சே, ஆடியில அம்மனுக்கு, புரட்டாசியில பெருமாளுக்கு, மார்கழியெல்லாம் எல்லா தெய்வங்களுக்கும்னு மாசத்துக்குன்னு ஒரு தெய்வம் வச்சு வழிபடுறாங்களே, அப்படித்தானே நினைக்கிறீங்க? ஏன்னா ஆடியில பலமான காத்தெல்லாம் வீசுங்க. அப்படி வீசக்கூடிய காற்று விஷமான காற்றாக கூட இருக்கலாம். மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வீட்டுல இருந்து வெளியே வந்து அம்மன் கோவில்களில் உள்ள கிருமி நாசினியான வேப்பிலையின் மனத்தை சுவாசிக்கணும். அப்படி சுவாசிக்கும் போது விஷக்காற்று முறியடிக்கப்படுவதோடு மட்டுமில்லாம இயற்கையான ஆக்சிஜனும் கிடைக்குதுங்க. புரட்டாசி மழைக்காலம் என்பதனால தங்களுடைய வீட்டுல கிடைக்கக்கூடிய சத்து மிகுந்த காய்கறிகளை படைச்சு பெருமாளை வழிபடுறாங்க. மார்கழி மாதத்திலயும் அதிகாலையில ஓசோன் படலம் வழியாக ஆரோக்கியமான உடல் நலம் தரக்கூடிய காற்று அதிகமாக பூமியில இறங்குது. உடல்ல 80% வந்து ஆக்சிஜனும் 20% கரியமில வாயும் இருக்கணும். தவறான பழக்க வழக்கங்களால கூடுதலாகி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. அதெல்லாம் விரட்டி ஆக்சிஜனை நம்ம உடல்ல பெறுவதற்காகவே தெய்வத்தின் பெயரால் கட்டாயப்படுத்தி கோலமிட வைக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். Download ShareChat.